அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சு நிறைய நண்பர்கள் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆர்பிஐ மானிட்டரிங் பாலிசி ரிப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது அன்சேஞ்சஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரேட்டு ஹைக்கில் ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அதில் ஏன்னா அப்கமிங் எலெக்ஷன்லாம் இருக்கிறதுனால ஏதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க. அன்சேஞ்ச் அப்படிங்கிற நியூஸை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் வந்துச்சு. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், நெஃப்டியில் இந்த 2 லைன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நேற்றையோட வீடியோவை போய் பாருங்கள். இந்த இடத்துலலாம் மல்டிபிள் டைம் மார்க்கெட் பட்டுட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணால், இந்த 2 லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணோன்னே எவ்வளோ பேர் செல்லிங் கேண்டில் பாருங்கள், 1 ஹவர் கேண்டில். உதாரணத்துக்கு ஒரு 5 மினிட் கேண்டிலில் கூட நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ரெண்டை, நான் சொன்ன ட்ரெண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் செல்லிங் ப்ரெஷர் பாருங்கள். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில், அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகே, இதுதான் டெக்னிக்கல் நண்பர்களே. இந்த இடத்துல நானுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் மேக் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால, அதே நேரத்தில் ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல மேக் பண்ணியிருந்திருக்கலாம் நண்பர்களே. ஓகே, நாளையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 700-800 புள்ளிகள் விழுந்திருக்கு. நான் ஏற்கனவே வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கான ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. அதை நான் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், சரிங்களா. சப்போர்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் பிரேக் எடுத்திருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு நான் செகண்ட் சப்போர்ட்டு இமீடியட்டாக இந்த இடத்துலையே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல தான் சப்போர்ட்டையும் எடுத்திருக்கு. நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லெவலையே வச்சுக்கலாம், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். 21,725 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,666 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,451 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 21,861 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணால் இன்றைக்கி ஹை 22,000 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலையும் பிரேக் பண்ணால் 22,124 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் மாரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு வேலிடாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டு டேயில் சப்போர்ட்டை எடுத்திருக்கு. மார்க்கெட்டை பாருங்கள், டே ஸ்விங் இது இந்த இடத்துல தெரியுதுங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் கீழே ஒரு மேலே போயிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போணுச்சு அப்படின்னா பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை தான் எதிர்பார்க்குறேன். ஒன்ஸ் அகைன் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் இன்னொரு வீக்னஸும் வரும். ஆல்ரெடி இந்த இடம் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. கொஞ்சம் சேஃபாக தான் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும் நண்பர்களே. இந்த ஸ்விங்கில் மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுக்குதா, இல்லை இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் நல்ல ஒரு ஃபாலே இருக்கும். இது வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியும் நம்ம இந்த ட்ரெண்டு நேற்றையே காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்த போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து ஒரு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. நம்ம 1 ஹவர் கேண்டில்லையும் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகே, நான் எதிர்பார்க்குறது இந்த 44,444 கிட்ட மார்க்கெட் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த இடத்துல வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஓகே, லெவல்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த இடத்த மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துருக்குங்களா, சப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். 45,000ங்கிறது மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. 45,550 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் மல்டிபிள் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இது ரெசிஸ்டன்ஸ் 2 46,000, 45,530, அடுத்தது 46,030. ஓகே, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 46,740. ஓகே, சப்போர்ட் வந்து இந்த 44,444 அப்படிங்கிறது தான் செகண்ட் சப்போர்ட். இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். சரிங்களா, அந்த ஃபால் வந்து பெருசாக இருக்கும். அதை நான் வீக்லி அனலைசிங் வீடியோவில் சொல்கிறேன். இந்த 44,444 அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டிக்கான அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, எங்கேருந்து திரும்புது அப்படிங்கிறத வர இருக்கிற நாட்களில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. மிட் கேப்லேயும் வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகிருக்கு. மிட் கேப் ஒரு ஃபால் கிடச்சிருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கும். இன்றைக்கி வந்து டே லோ. நேற்று நம்ம சொன்னது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிட்றேன். இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுருக்கு பாருங்கள் மார்க்கெட்டு. டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் தான் இருக்குது. சரிங்களா, டபுள் டாப் ஃபார்மேஷன் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் விழுந்துரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிடுச்சு. நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். நம்மளோட தேர்டு சப்போர்ட்டை பாருங்களேன். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறத. இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம சொன்ன லெவல்ஸ் சப்போர்ட் இன்றைக்கி வந்த டே லோ தான் வந்து நாளைக்கான சப்போர்ட்டு. ஓகே, பேங்க் நிஃப்டி போலவே இதுக்கும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. 19,943ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஹெவி ஃபால் இருக்கும். சரிங்களா, 19,900 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். 20,000 அப்படிங்கிற லெவலில் ஃபின் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 20,024 அப்படிங்கிற லெவலில் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸும் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்த மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது பார்த்தீங்களா. இந்த இடம் தான் வந்து 20,241 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டபுள் டாப் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடம் டபுள் டாப் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடம் 20,533 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது 20,816 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. நெக்ஸ்ட் மிட் கேப்பு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாங்க, மேலேயே சஸ்டெயின் பண்ண தான் பார்த்தாங்க. ஆனால் வந்து எல்லாம் விழுகும்போது மிட் கேப்பாலேயும் தாக்கு பிடிக்க முடியல, விழுந்துருச்சு. நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நல்லாவே சப்போர்ட் எடுத்து நிற்கிது. க்ளோசிங் வந்து 10,846. பரவாயில்ல, இந்த இடத்துல தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் என்னென்னா மிட் கேப் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து பிரேக் பண்ணவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் லோ பிரேக் பண்ணாலும் சஸ்டெயின் பண்ணல, திரும்பி ரிட்டர்ன் ஆகிருக்கு. சரிங்களா, ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால தான் கட் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் கூட அந்த இடத்துல வந்து சஸ்டெயின் பண்ணல. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே வந்து கட் பண்ணல, அடுத்தடுத்த லெவலுக்கு மார்க்கெட் போயிட்டு தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கட் பண்ணியிருந்தாலும் ஒரு விக் வச்சுட்டு மேலே போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துலையும் கட் பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவை எந்த இடத்துலையுமே வந்து மிட் கேப் வந்து பிரேக் பண்ண காணும், நல்லாவே வந்து திரும்பியிருக்கு. இந்த இடத்துலையுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ இது பிரேக் பண்ணியிருக்கு, இம்மிடியட்டாக ஒரு விக்கு வச்சுட்டு மேலே போயிட்டாங்க. சரிங்களா, இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து சப்போர்ட்டு. அடுத்தது இந்த லெவல் 10,788 82 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அடுத்தது
10,738 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். ஓகே, ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் 10,883 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 10,921 அப்படிங்கிறது சரிங்களா. அதுக்கு மேலே வரும்போது இன்னையோட டே ஹை தான் மார்க்கெட்டுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 940 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நண்பர்களே. உங்களோட மொபைலில் உங்களோட லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனாவில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். மிட் கேப் வந்து மண்டே வந்து எக்ஸ்பிரி இருக்குது. மண்டே எப்படி இருக்கும், இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வேணால் மிட் கேப்புக்கான ஓஐ டேட்டாவை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 10,800 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டே லோ வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது 10,800. ஓகே, எக்ஸாக்டாக அங்கே தான் வந்து 800 சப்போர்ட் எடுத்திருக்கு. 10,900 11,000 தான் இதுக்கப்புறம் மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். டவுட் இருந்ததுன்னா ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் தான். ஃப்ரீயாகவே டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.